Hi friends, welcome back to Mithran Structures. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஹோம்னு ஒரு 3D இன்டீரியர் டிசைன் டூல் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் மூலிமா அதை ஈஸியாக ஒரு 2D மாடலிங்காக இருக்கட்டும், 2D ஃபர்னிச்சர் டீட்டெயில்ஸ், 2D ஃப்ளோர் பிளான் இதை பண்ணிவிட்டு ஈஸிலி கன்வெர்ட்டட் இன்டூ 3D பிளானிங். 3D மாடலுக்கு ஈஸியாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வியூவில் வேணுமோ ரெண்டரிங் வியூவும் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஒரு ஃப்ளோர் பிளானை பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு சாம்பிள் மட்டும் பார்ப்போம். இந்த கோஹோம் ஆப்பில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி வரும். நெக்ஸ்ட் கோ டு த கெட் ஸ்டார்டட் அப்படின்னா நெக்ஸ்ட் கிரியேட் த ஃப்ளோர் பிளான் இந்தமாரி ஆப்ஷன் வரும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா அப்படிங்கிறது புதுசாக நம்ம இப்போ தான் ட்ரா பண்ண போகிறோம். சர்ச் ஃப்ளோர் பிளான் ஆல்ரெடி நம்ம ஃப்ளோர் பிளான் ட்ரா பண்ணியிருந்தோம்னா அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்போர்ட்டட் CAD. ஓகே, CAD ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா CAD ஃபைலில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த CAD ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இமேஜாக இருந்தால் கூடயும் நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரா. இப்போ தான் நியூவாக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ட்ராவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கோ டு செட் த யூனிட்ஸ். எனக்குமே ஃபஸ்ட்டு அது CAD-ஆக இருக்கட்டும், எந்த சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்ஸை செட் பண்ணுவோம். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இருக்குது, அடுத்து யூனிட். உங்களுக்கு என்ன யூனிட்டில் வேணும், எம்எம்மா, மீட்டரா ஆர் ஃபீட்டு. நார்மலாக நம்ம கண்ட்ரியில் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஃபீட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அடுத்து 3D, ரெண்டரிங் அண்டு கஸ்டமைஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் வியூ பார்த்து ஓகே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் ட்ரா ஃப்ளோர் பிளானில் பார்த்திங்க அப்படின்னா வால், ரூம் அண்டு ஹோல் அந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டோர் இந்தமாரி கொடுத்துக்கலாம். இப்போ வால் அப்படிங்கிறது டேரெக்டாக இந்தமாரி நீங்கள் வால் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வாலோட திக்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குது வால் திக்னஸ். இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் லைன் நம்ம எஸ்டிமேஷன் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம். ட்ரா த சென்ட்ரல் லைன். அந்த சென்ட்ரல் லைனில் வச்சு ட்ரா பண்ணுமா என்ன அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வாலை கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்கு பாருங்க, வால் சென்ட்ரல் லைனில் இருக்குமா ஆர் வால் இன்னர் லைனில் இருக்கணுமா. இப்போ நம்ம ட்ரா பண்ணுற இது வந்து லைன் வந்து இன்னர் லைனா ஆர் சென்ட்ரல் லைனா அப்படின்ட்டு நார்மலாக வி ஹவ் ப்ரொவைடிங் த சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைனில் இருந்தால் வாலோட திக்னஸ் வந்து 2 டைரெக்ஷனில் ப்ரொவைட் பண்ணோம். அப்போ இவங்க வால் சென்ட்ரல் லைன் இல்லை வால் இன்னர் லைன் எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வால் சென்ட்ரல் லைன். அதேமாரி திக்னஸ் ஆஃப் தி வால் வி நீடு 8 inch அப்படின்னா யூ ஹவ் ஜஸ்ட் கிளிக் தி 8 inch. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்தமாரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, வால் டைமென்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்தமாரி வால் உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுமோ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்ற இந்த வால் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நம்ம CAD-ல வர மாதிரியே எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும். இதே நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்தமாரி இருக்கிறது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அவுட்டர் வால் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ரூம். இதே சைஸுக்கு ரூம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி இந்த ரூம் டைமென்ஷனும் இந்தமாரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு பால்கனி வேணும் ஒரு ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ டைமென்ஷன் அக்யூரேட் டைமென்ஷன் வேணும் அப்படின்னா இருக்கலாம். ஒரு சாம்பிள் மட்டும் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது ஸ்டார் கேஸ் ரூம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது த பால்கனி ப்ரொவிஷன். இந்த இடத்துல ஒரு த பால்கனி ப்ரொவிஷன் வருது. நெக்ஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் டைமென்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு ஹியர் ப்ரொவைடிங் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்குவோம். எகெயின் ஒரு டாய்லெட் பாத்ரூம், காமன் டாய்லெட் பாத்ரூம் இதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கிச்சன் போர்ஷன் அப்படின்னா அது கிச்சன் போர்ஷன் இந்தமாரி இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு டைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு என்ன இந்த இடத்துல டைனிங் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டைனிங் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது த ஹால். இந்தமாரி ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டுரும். ஓகேயா. இப்போ இந்த ஃப்ளோர் பிளானில் நீங்கள் நேம் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, அன்டைட்டிலில் போய்ட்டு த கஸ்டமைஸ்டு ரூம் நேம் வந்து யூ ஹவ் மென்ஷன் தி கிச்சன் அப்படின்னா ஜஸ்ட்டு கிச்சன் என்ட்ரு பண்ணால் போதும், அங்கே சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இது வந்து த பாத்ரூம் கஸ்டமைஸில் போய்ட்டு யூ ஹவ் ஜஸ்ட் த பெட் காரிடார் பாத்ரூம்
நெக்ஸ்ட் இது ஒரு பாத்ரூம் அப்படின்னா அங்கே போய்ட்டு இந்த கஸ்டமைஸில் இந்த பாத்ரூம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கஸ்டமைஸில் போய்ட்டு பெட்ரூம் அப்படின்னா த பெட்ரூம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன் இங்கே நமக்கு டைனிங் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் ஜஸ்ட் என்டர் சூஸ் த டைனிங் ரூம். இது வந்து த லிவிங் ரூம். நம்ம என்டர் பண்ண அவசியம் கிடையாது, டேரெக்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன் வந்து அதர் யூட்டிலைசேஷன் ஆர் பால்கேனி இந்தமாரி வாக்கின் வராண்டா எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேரிடர் ஓகே, இல்லை என்ட்ரன்ஸ் ஓகே, என்ட்ரன்ஸ் இந்தமாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் தி டோர். இப்போ நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேஸ் ஓகேங்களா. ஸ்டார் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாக்கின் வராண்டா அந்தமாரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார் கேஸ்ன்னு இருக்கும், டெரஸ், பால்கனிக், ஆஃபீஸ், பேஸ்மெண்ட் இந்தமாரி நிறையா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ இதை நான் ப்ரொவைடிங் த வாக்கின் வர் இந்தமாரி நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். இதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டோர். இப்போ நம்ம டபுள் டோர் மெயினில் பார்த்திங்க அப்படின்னா த ப்ரொவைடிங் த டபுள் டோர் இதை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இதை சிங்கிள் டோர் ஓகே. நமக்கு சிங்கிள் டோர் ஆப்ஷன் இப்படி வேணும் அப்படின்னா இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னா இந்தமாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணாவே போதும் ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு டோர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ளிப், உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஃப்ளிப் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் இது வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம். உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஃப்ளிப் பண்ணணும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்றமாரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த கிச்சனுக்கு வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றமாரி யூ ஹேவ் சூஸிங் த டோர் ஓப்பனிங். ஃபுல்லாகவே டோர் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னா இந்தமாரி கூடயும் டோர் ஓப்பனிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இந்த ஓப்பனிங்கில் இருக்குது. அதேமாரி ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா இந்தமாரி நெக்ஸ்ட் இந்தமாரி ஓப்பனிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஸ்டார் கேஸ் சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரொவைட் பண்ணாவே போதும். உங்களுக்கு டைமென்ஷனும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே டோர், விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் தி விண்டோ வேணும்? பே விண்டோ வேணுமா, இல்லை ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணுமா? ஃப்ரெஞ்ச் விண்டோ அப்படிங்கிறது நார்மல் டோர் மாரியே இருக்கும். டோர் எந்த ஹைட்டில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஹைட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு விண்டோ எந்தெந்த இதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்தமாரி இந்த விண்டோ வந்து நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன்லேயே உங்களுக்கு வேணும், இல்லை பே விண்டோ வேணும் அப்படின்னாலும் பே விண்டோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும் அப்படின்னா ஒன்று வேணால் ஃப்ரெஞ்ச் விண்டோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் பிளான். இதை வச்சு நம்ம இந்த ஃபர்னிச்சர் பிளான் இப்போ பண்ணியாச்சு. இப்போ 3D வியூவில் போய் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 3D வியூ எந்தமாரி டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எந்த சைடு ஓப்பன் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ கோ டு த ஃபர்னிச்சர் பிளான். ஃபர்னிச்சர் பிளானில் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் தி ஃபர்னிச்சர் வேணும்? ஓகே, செக்ஷனல் ஷோபா வேணும் அப்படின்னா லிவிங் ரூமில் வி ஹேவ் ப்ரொவைடிங் தி செக்ஷனல் ஷோபா. ஓகே, எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுமோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்படி டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் இந்தமாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது டைனிங். என்ன டைப் ரவுண்டில் வேணுமா, ஸ்கொயர் டைனிங் டேபிள் அப்படின்னா ஸ்கொயர் டைனிங் நேம் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா த கிச்சன் இல்லை ஆப்ஷன் இருக்குது. த கிச்சனில் என்ன டைப், எல் ஷேப்டா இல்லை யூ ஷேப்டு கிச்சன் வேணுமா? நார்மலாக அந்த எல் ஷேப்டு கிச்சன் தான் நிறைய இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல் ஷேப்டு கிச்சன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமென்ஷன் வேணாலும் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி த கிச்சன் இது ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கேருந்து டபுள் சிங்க் வாஷ் பேஷன் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம். டபுள் சிங்க் வாஷ் பேஷன் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த லொக்கேஷனில் வேணும், இல்லை கிச்சனில் வைக்கிறீங்களா இல்லை வேறு டேக்ஷனில் வைக்கிறீங்களா அப்படின்னா கூடயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காமன் வாஷ் பேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காமனாக கூடிய இங்கே டைனிங்கிட்ட ஒரு வாஷ் பேஷன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வாஷ் பேஷன் கூட நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டாய்லெட். ஓகேங்களா, சிட்டிங் டாய்லெட் வேணுமா இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வேணுமா இல்லை உங்களுக்கு என்ன இந்தியன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் டாய்லெட் ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். த்ரூ வாஸ்து பிளான் மடிக்கையும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷவர். இல்லைங்களா, எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஷவர் வைக்க போகிறீங்க, வால் ஸ்பேஸ்லையா அப்படிங்கிறது நீங்கள் அது கூடயும் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கட்டைன் நீங்கள் வைக்கணுமா, ஓகேங்களா, இதில் இருந்து கட்டைன் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோரில் பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் தி கட்டைன். உங்களுக்கு கட்டைன் வந்து என்ன எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்தியன் டாய்லெட் எல்லா ப்ரொவிஷனுமே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பெட்ரூம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர்லேயே ஷோபா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே பெட்ரூம். ஓகேங்களா, என்ன டைப் ஆஃப் தி பெட் வேணும், கிங் பெட்டால் எந்த பெட்டு நீங்கள் வேணுமோ அந்த இதை நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிவி ஸ்டாண்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். டிவி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாரி இந்த டிவி ஸ்டாண்டு, அதுக்கேற்ற மாரி இந்த டிவி வேணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனை நம்ம இதை சேஞ்ச் பண்ணி அதுக்கு ஸ்டார் கேஸ். கோ டு கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்ட்டு என்ன டைப், யூ ஷேப்டா, டாக் லெக்டு ஸ்டார் கேஸா இல்லை என்ன ஸ்டார் கேஸ் வேணுமோ அந்த ஸ்டார் கேஸ் நீங்கள் இதை ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். நமக்கு எந்த லொக்கேஷன்லேருந்து ஸ்டார் கேஸ் வேணுமோ அந்த லொக்கேஷன்லேருந்து பிக் பண்ணிவிட்டு இந்தமாரி ட்ரா பண்ணால் போதும். ஓகே, இப்போ என்ட்ரன்ஸில் நமக்கு ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணோம், இல்லை கிரில் கேட் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டன். இப்போ டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே, do you want to synchronize the models in the furniture plan? கன்ஃபார்ம். இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு வித்தின் செகண்ட்ஸில் எல்லாமே கன்வெர்டட் இன்டு த 3D மாடலிங். நமக்கு 2D பிளான்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3D மாடலிங்க்கு இந்த கன்வெர்ட் ஆகிடும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ கோ டு 3D வியூ. 3D வியூவில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் உள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படிங்கிறது ஈஸியாக கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். டாய்லெட் எப்படி இருக்கும், நீங்கள் அதுக்கான டைல்ஸு இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹாலை பார்க்கணும் அப்படின்னா ஹால் எப்படி இருக்குது, ஹாலை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூடயும் பார்க்கலாம். இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹால் எப்படி இருக்குது, எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டிவி எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இங்கே விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கர்டைன். நெக்ஸ்ட் இது ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்லேருந்து நம்ம டைனிங்க்கு, டைனிங் எப்படி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கே டைனிங். நெக்ஸ்ட்டு கோ டு த கிச்சன். த கிச்சன் எந்த எப்படி இருக்குது, ஒரு ரெண்டரிங் ரியலிஸ்டிக் வியூவில் வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே இதை பண்ணிடலாம். அடுத்து கோ டு த ஸ்டார் கேஸ். த ஸ்டார் கேஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார் கேஸில் எப்படி ஏற போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் த ஸ்டார் கேஸ் தெரியும். த கோ டு த ஃபர்னிச்சர் பிளான். ஓகேங்களா, இப்போ நார்மல் பிளான் வியூக்கு வந்துடுச்சு. இப்போ டன் கொடுத்தீங்க அப்படின்னா இதே வந்து 3D வியூவில் த கன்வெர்ட் ஆகிடும். இதான் கோ ஹோமில் த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப். ஒரு எந்த பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் வித்தின் 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஃப்ளோர் பிளானை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் திங்ஸ் இப்போ கன்வே பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம
எப்படி உங்கள் ஃபார்மேட்டில் வேணும், we need for CAD ஃபார்மேட்டில் வேணுமா, இல்லை பிடிஎஃப்பில் வேணுமா, இல்லை .dwg ஃபார்மேட்டில் வேணுமா, ஜேபிஜி ஃபார்மேட்டில் வேணுமா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். go to the construction drawing. அப்படி இல்லை அப்படின்னா the floor plan drawing. ஓகே, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்கில் வேணுமா அப்படின்னா the construction drawingல உங்களுக்கு வித் டைமென்ஷனோட, ரொம்ப இம்பார்ட்டன்ட், வித் டைமென்ஷனோட உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் வேணும், ஓகே, ஒன்லி ஃபார் த ஃபர்னிச்சர் பிளான் வேணுமா, ஓகேங்களா, ஃப்ளோர் பிளானோட வித் ஃபர்னிச்சர் பிளான் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஃபர்னிச்சர் பிளானும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் சைஸோட வேணும், எல்லா ஃபர்னிச்சரோட த சைஸ் வேணும் அப்படின்னா அந்த சைஸ் கூடயுமே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃப்ளோர் ஃபினிஷ் பிளான் அப்படிம்பாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணுமோ, பிளானில் நிறையா வியூ இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த ஃப்ளோர் ஃபினிஷ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா த ஃபர்னிச்சர் பிளான் வச்சோம் அப்படின்னா ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதே இங்கே 3D வியூலையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த வியூவில் வேணாலும் நீங்கள் ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு கோ டு த 3D வியூவில் கூடியும் இந்த ஆப்ஷனை பார்த்திங்க அப்படின்னா இப்போ டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வேணும், ஓகேங்களா, CAD ஃபார்மேட்டில் வேணுமா, ஜேபிஜி ஆர் பிடிஎஃப், இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா, இல்லை கலரில் வேணுமா அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி இந்த டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம். இப்போ நார்மலாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட் டு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோர் பிளான் பார்த்திங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இங்கே போய் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரெண்டரிங் வியூ கூடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் கிளிக் த ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெண்டர் ஆப்ஷனில் கூடயும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி ரெண்டர் ஆப்ஷன் வேணும், பேக்ரவுண்டில் வேறு ஏதாச்சும் வைக்கிறீங்களா, பேக்ரவுண்ட் இமோஜ் எதோ வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வச்சு இந்தமாரி இந்த ரெண்டரிங் ஆப்ஷன் இங்கே கொடுக்கலாம். ஓகேங்க, பில்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி இந்த ரெண்டரிங் ஆப்ஷன் கூடயும் இருக்குது. இதில் இந்த ஃப்ளோர் பிளான் ட்ராயிங் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளானோட ட்ராயிங் மட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த ஃப்ளோர் பிளான் ட்ராயிங் மட்டும் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்துடும். உங்களுக்கு எந்த ஷீட்டில் வேணும், இந்த A3 ஷீட்டில் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த A3 ஷீட்டுக்கு இதை கன்வெர்ட் ஆகிடும். நமக்கு A2 ஷீட்டில் வேணுமா, அது போர்ட்ரேட்டில் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதை சேஞ்ச் ஆகிடும். உங்களோட இன்டர்னல் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டால் ஒரு ரூமோட சைஸு எல்லா ஸ்கொயர் ஃபீட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்துருச்சு. இதில் CADல ட்ரா பண்ணலாம். CADல ட்ரா பண்ணுறப்ப டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். இதிலேருந்து நீங்கள் CAD ஃபைலாக கூட இதை ஈஸியாக இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகி டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஈஸியாக ஒரு வித்தின் ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே நம்ம ஃப்ளோர் பிளான் ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து டுட்டோரியல் கிளாஸ் 1. ரிமைனிங் கிளாஸில் இதோட அட்வான்ஸ் டூல்லேருந்து லேர்ன் பண்ணி இப்போ நம்ம ஜேபிஜி ஃபைலில் இந்த டவுன்லோட் இந்த ஆப்ஷன் கூடயும் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க நம்ம அப்படி கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்கப்போ ஈஸியாக நம்ம அதை அப்ரோச் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டைல்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் தி ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன டைப் ஆஃப் தி பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, வால் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், இது எல்லாமே பண்ணலாம். இது வந்து த பேசிக். இன்றைக்கி பார்த்தது ஃப்ளோர் பிளான் எப்படி பண்ணலாம், Coohom ஆப்பில் ஃப்ளோர் பிளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அட்வான்ஸ் டூல் வந்து லேர்ன் பண்ணும். தேங்க்யூ.